தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட்டுடைய ரிசல்ட் அப்படின்றது ஒரு வழியா வந்திருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் ஈவன் வந்து நெறைய அனலைசிஸ் டீட்டெயிலே வந்து அவங்க குடுத்துருக்காங்க. வெப்சைட்லயே குடுத்துருக்காங்க. ஸோ யார் யாரு அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க், எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க, எவ்வளோ பேர் அதில வந்து குவாலிஃபை ஆனாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே குடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் உடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்றது நமக்கு அதாவது நான் ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, மேபி வந்து குறைவதற்கு உண்டான சான்சஸ் இருக்கா அப்படின்லாம் கொஞ்சம் பார்த்தோம். பட் ஆனா வந்து அந்த மாரி இல்ல. இன்கிரீஸ் ஆகுற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. சரிங்களா? பட் இருந்தா 700 பேர் 700 700 மார்க்குக்கு மேல அதிக அதிக அ கேண்டிடேட் வந்து எடுக்கல. பட் அதேபோல 600, 650க்கு மேலன்னு பார்க்கும்போது ஒரு லிமிட்டடான ஆளுங்க மட்டும் தான் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட செக்மென்ட்ல மட்டும் அதிகமான மாணவர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் ஆனது கொஞ்சம் குறையறது அதிகமாகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. பட் அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ன்றது அடுத்த வீடியோல கட் ஆஃப் டீட்டெயிலு இப்ப ஆஃப்டர் ரிசல்ட் அப்படின்றது எவ்வளோ கட் ஆஃப் டீட்டெயில் வரும்ன்றத அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். கன்டினியூ சேனல்ல பாருங்க. இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, பாஸ் மார்க். ஸோ எது வந்து பாஸ் மார்க்? ஒரு வழியா ரிசல்ட் வந்தாச்சு. இப்ப பாஸ் மார்க்ன்றது எவ்வளோ இருக்கும்? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பாஸ் மார்க்க பொறுத்தவரைக்கும் வந்து இந்த பெர்சன்டைல்ல தான் குடுப்பாங்க. பட் மார்க்ன்னு பார்க்கும்போது எந்த வருஷமும் இல்லாம இந்த வருடம் பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப பாஸ் மார்க்கே இன்கிரீஸ் ஆச்சுன்னா, அப்ப கட் ஆஃப்பும் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா இன்கிரீஸா தான் இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ கிட்டத்தட்ட மினிமம் லெவல் ஆஃப் பாஸ் மார்க் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 177 இருக்கு. மேக்ஸிமம் எல்லா கேட்டகரிக்குமே. இப்ப அன்ரிசர்வ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அன்ரிசர்வ்ட்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட் அ அ இடபிள்யூஎஸ் இவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 213 வந்து பாஸ் மார்க். அதாவது என்னன்னா, இந்த பாஸ் மார்க் என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து பாஸ் மார்க் அப்படின்றது அந்த மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்திருந்தா மட்டும் தான். இப்ப 213, 213, 213 பிளஸ்ல நீங்க இருக்கிறீங்கன்னா தான் எலிஜிபிள் ஃபார் அப்ளை எம்பிபிஎஸ். ரைட்டுங்களா? நீங்க எம்பிபிஎஸ் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். நான் பாஸ் மார்க்னா எனக்கு சீட்டு கிடைக்குமா? அப்படின்னு அந்த அர்த்தம் கிடையாது. ஏன்னா இதுல பாஸ், ஃபெயில் அப்படின்னு கிடையாது. குவாலிஃபை ஆயிருக்கீங்களா? இல்லையான்னு தான். 213க்கு மேல இந்த கேட்டகரியில இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளை மெடிக்கல். அதாவது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்க மார்க்க பொறுத்து உங்க சீட்டு கிடைக்குதா இல்லையான்றது 2வது விஷயம். அதுதான் 213 அந்த கேட்டகரிக்கு. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் வந்து 177 இருக்கு. சரிங்களா? ஆ இது வந்து ஒ ம ஓவரால் கேட்டகரி. அதுவே பிடபிள்யூடி அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து 194 இருக்கு. அப்ப சாரி ஆமா 194 இது வந்து அதிகரிச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அம் ஆமா. ஓபிசி, எஸ்சி இந்த கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு 177 இருக்கு. ஆ தென் எஸ்டி, பிடபிள்யூடி இப்ப நான் சொல்றது 2 கடைசியா சொன்னதெல்லாம் பிடபிள்யூடி கேண்டிடேட். ஓகே. பிடபிள்யூடி பொறுத்தவரைக்கும் 178 ஃபார் எஸ்சி கேட்டகரி. எஸ்டி கேட்டகரி. சரிங்களா? அப்ப எஸ்டி கேட்டகரில பிடபிள்யூடியா இருக்கிறீங்கன்னா 178 தேவைப்படுது. அதுவே வந்து ஓபிசி, எஸ் அ எ எஸ்சி கேட்டகரியா இருக்கிறீங்கன்னா 177 தேவைப்படுது. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு. சரிங்களா? அதே பிடபிள்யூடி கேட்டகரியா வந்து அன்ரிசர்வ்ட்ல இருக்கிறீங்க, இடபிள்யூஎஸ்ஸா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில வந்து 194. இது எல்லாமே வந்து பிடபிள்யூடி கேட்டகரி. நான் ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல். பிடபிள்யூ இல்லாத இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நார்மல். அப்ப கிட்டத்தட்ட ஆ ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு ஒரு 177 தேவைப்படுது. ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு 178 இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 194 இன்னொன்னு 213 இவ்வளோதான் மேக்ஸிமம். அப்போ அதிகபட்ச மார்க்ன்னு இதில பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னா 213, 213 பிளஸ்ல இருந்தா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளை எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத வச்சுட்டு நமக்கு சீட்டு கிடைக்குமான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சீட்டு கிடைக்கிறது வந்து கிடைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டிங் அப்பான் யுவர் கட் ஆஃப் அண்ட் ரேங்க். சரிங்களா? இத பொறுத்து தான் அது சீட்டு கிடைக்கும். இந்த மதிப்பெண்ணுக்கு ஏன் சார் அப்புறம் இத பாஸ் மார்க்ன்னு சொல்றாங்கன்னா, எலிஜிபிள் நீங்க அப்ளை பண்ணலாமா? பண்ணக்கூடாதான்றது நீங்க முடிவு பண்றது தான். ஏன்னா இந்த மதிப்பெண் வச்சு இந்த சீட்டு கிடைக்குமா? அது கண்டிப்பா கிடைக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில இந்த மதிப்பெண் மிக மிக குறைவான மதிப்பெண். இது ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபை ஆயிட்டோம் அப்படின்றதுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் தானே தவிர, மத்தபடி இதில வேற எதுவுமே கிடையாது. இத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அடுத்தது நம்ம கட் ஆஃப் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ல ஆஃப்டர் நீட் ரிசல்ட் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நெறைய பேர் நெறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமான ஆன்சர் கண்டிப்பா அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால கன்டினியூவா சேனலையும் பாருங்க. ஒரு வீடியோவும் நீங்க பாருங்க. ஸோ புதிய மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய மாணவர்களுக்கு இது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். எங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க் யூ.